ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு என்னோட ஸ்கூல் டேஸை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். அப்போ போகலாமா? என்னோட 11th அண்ட் 12th தான் என்னோட லைஃப்பில் மறக்க முடியாத இயர்ஸ்ன்னு சொல்லலாம். பிகாஸ் நான் 10th வரைக்கும் கேரளாவில் படித்தேன். நான் இங்கே வரும்போது எனக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது. சம்மர் ஹாலிடேஸில் தமிழ் லிட்டர்ஸ் எல்லாம் படித்து எப்படியோ ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கியாச்சு. அங்கே எனக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அவங்க ரொம்ப ஸ்வீட். ஏன்னா தமிழ் மேம் நாளைக்கு ஏதாச்சும் கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பார்ட் மட்டும் எனக்கு தங்கிலீஷ்ல எழுதி தருவாங்க. நான் அத படிச்சுட்டு வருவேன். லேட்டர் நானே கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் கத்துக்கிட்டு பிக்கப் பண்ணிட்டேன். இன்னைக்கும் எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் எக்ஸாம் எப்படி எழுதுனேன்னு ஞாபகம் இருக்கு. கையெல்லாம் நடுங்கி, கை ஃபுல்லா ஸ்வெட் ஆயி, பயந்து பயந்து தான் எழுதியிருந்தேன். அது எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அப்பல்லாம் எனக்கு 4 டூ 5 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. ஏன்னா எனக்கு லாங்குவேஜ் தெரியாது. அதனால நான் அதிகமா யார்ட்டயும் பேசினதில்ல. பட் காலேஜ் போகும்போது நான் ஃபுல்லா தமிழ் பேச ஆரம்பிச்சேன். நான் மலையாளின்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டேன்ட்டாங்க. பட் ஐ அம் ஹேப்பி. ஆனாலும் சிலவங்க மலையாளம் கலந்து பேசும்போது எனக்கும் ஆசையா தான் இருக்கும். ஆ எனக்கு அப்படி வரல. நான் ஃபுல்லாவே தமிழ் பேச ஆரம்பிச்சுட்டேன். உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். உங்க கேங்ல இல்ல உங்க காலேஜ்ல புதுசா ஒரு மலையாளி பாய் ஆர் கேர்ள் வராங்கன்னா, அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியல அப்படின்னா, அவங்கள கிண்டல் பண்ணாதீங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா கிண்டல் பண்ணும்போது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். பிகாஸ் என்னையும் நெறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதனால சொல்றேன். அப்போ நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த மாதிரி மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? ஃப்ளூவென்ட்டா தமிழ் பேசுற மலையாளி ஃப்ரெண்ட்ஸா? இல்ல மலையாளம் கலந்து பேசுற மலையாளி ஃப்ரெண்ட்ஸா? கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என்னோட தமிழ் எப்படி இருக்கு? நான் மலையாளம் கலந்து பேசுறேனா? அதுவும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.